வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தரவுகள் 12, x, 28 ஆகிய தரவுகளின் சராசரி 18 எனில் x இன் மதிப்பு காண்க. 7ஆம் வகுப்பு புதிய புக் பேக் கொஸ்டினா இருக்கு. இதுல சராசரி 18ன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதை சைட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா இந்த 18 இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 12ல கழிங்க. அதாவது 18 மைனஸ் 12 கழிச்சா நமக்கு என்ன வரும்? பிளஸ் 6ன்னு வரும். கரெக்டா? அதுக்கு அடுத்தது இந்த 18 இந்த 28ஆல கழிங்க. அதாவது 18 மைனஸ் 28 கழிச்சா மைனஸ் 10ன்னு கிடைக்கும். இதை கூட்டுங்க. 6ல மைனஸ் 10 போச்சுன்னா மைனஸ் 4ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த மைனஸ் 4 நம்ம சைட்ல எழுதி வச்சிருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட்லயே 18 அதில் கழிச்சுக்குங்க. 18ல மைனஸ் 4 போனா 14. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதே மாதிரி கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கான மேத்ஸ் கிளாஸ் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் 2வது தினம் ஆல்ரெடி நம்ம செகண்ட் கிளாஸ் எடுத்து முடிச்சாச்சு. இதில் நான் ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் கொடுத்துருந்தேன். 2019 குரூப் 2 கொஸ்டின். இதில் பாதி பேர் ஒரு 50% கரெக்டாக 25ன்னு சொல்லிட்டாங்க. மீதி பேர் 35ன்னு சொல்றாங்க, ஆன்சர் வரலன்றாங்க, ஒரு முறை எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 50% பேர் இப்படி கேட்கறதால நான் அடிஷ்னலா ஒரு 2 சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. புரியாதவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சப்போஸ் எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா கூட தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ரைட். அதனால தான் என்ன பண்றேன், 10A அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? சரி, இந்த கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. இது 9th நியூ புக்ல இருக்குது. அதே மாதிரி 2021 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் எடைகளின் சராசரி 60 கிலோகிராம். அவர்களின் மூவரின் எடை 56 கிலோகிராம், 68 கிலோகிராம் மற்றும் 72 கிலோகிராம் எனில் நான்காவதோடைய எடை வந்து காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா அது? அதாவது ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அதுல வந்து 4 பேர் இருக்காங்களாம். ஓகே, இந்த 4 பேரோட சராசரி வந்து 60 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 4 பேரோட எடையை கூட்டி 4ஆல வகுத்து 60ன்னு அவனே சொல்லிட்டான். இதுதான் சராசரி. ஓகேவா? புரியுதுங்களா? ரைட். இதுல முதலா இருக்கிறவரோட எடையை எடுத்து பார்த்தா 56ங்க. 2ஆவதா இருக்கிறோடைய எடை எடுத்து பார்த்தா 68ங்க. 3ஆவதா இருக்கிறோடைய எடை எடுத்து பார்த்தா 72ன்னு இருக்கு. அப்ப 4ஆவதா இருக்கிறோடைய எடை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 4ஆவது நபரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? புரியுதா? ரைட். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் சராசரி என்ன கொடுத்துருக்கான்? 60. அந்த 60 நான் 4 பேர் இல்லையா, அந்த 4 பேருக்கும் 60ன்னு எழுதிக்கிறேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் சராசரியை மேலே எழுதிக்கணும். புரியறதுக்காக நான் பொறுமையா சொல்றேன். இது மனசுலயே போடலாம். ஜஸ்ட் கழிக்க போறீங்க, வேற ஒன்றும் பெருசா சொல்லலை. ஓகேவா? சராசரியை நான் மேலே 60ன்னு வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 56ன்னு இருக்கு. அந்த 56 60ல கழிச்சுக்கங்க. அவ்வளவுதான்ப்பா. புரியுதா? அதே மாதிரி அடுத்தது 68ன்னு இருக்கு. அந்த 68 60ல கழிச்சுக்கங்க. ஓகேவா? புரியுதா? சராசரியில இங்க கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாத்தையும் கழிக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா 72ன்னு 3ஆவது நம்பர் இருக்கு. அதை 60ல கழிச்சுக்குங்க. ஓகேவா? புரியுதா? -72. அதுக்கு அடுத்தது 4ஆவது நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணுங்க, நல்லா கவனிங்க. அப்படியே ஒரு கோடை போட்டு 60 56ல கழிங்க. 60ல -56 போச்சுன்னா +4ன்னு கிடைக்கும். இந்த பிளஸ் மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெளிவா போட்டுக்கோங்க. அடுத்தது 60ல இருங்க இது 60 இருக்கு. 68 தானே? சாரி, இது 68. ஓகேங்களா? நான் மாத்தி எழுதிட்டேன். இங்க 68 இருக்கு பாத்தீங்களா? ரைட். அப்ப 60ல -68 போச்சுன்னா -8ன்னு கிடைக்கும். கரெக்டா? ரைட். அதுக்கு அடுத்தது 60ல 72 -72 போனா -12 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? புரியுதுங்களா? அவ்வளவுதாங்க. இப்ப அப்படியே கூட்டுங்க. ஒண்ணு இல்ல, இந்த 12யும் 8யும் கூட்டினா -20ன்னு கிடைக்கும். -20ல 4 பிளஸ்ல இருக்கு இல்லையா, அதை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? -16 அப்படின்னு கிடைக்கும். புரியுதா?
நான் ஜஸ்ட் கூட்டல் கழித்தல் தான் போடுறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ நமக்கு இங்க -16 கிடைச்சிருக்கு இல்லையா? அது என்ன பண்ணுங்க, இங்க 4வது நம்பர் நம்ம எக்ஸ்னு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல -16 போட்டுக்குங்க. அவ்வளவுதாங்க, சரியா போச்சு. வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ இதை கழிங்க பார்க்கலாம். 60ல -16 போனா +44. அப்ப 4வது நபரோட வயசு எடை 44. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. புரியுதுங்களா? தெளிவா புரியுதா பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. ஸோ சராசரியே நம்ம பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு மேலே வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு நபரோட எடை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் மைனஸ் மைனஸ்ன்னு வச்சு கழிக்கணும். அவ்வளோதான். தெளிவாயிடுச்சா? புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. நான் ஒன்றும் பெரிய கணக்கா இல்லை ஃபார்முலா போட்டால் தான் புரியாது. ஜஸ்ட் கூட்டல் கழித்தல் மட்டுமே போதும், இந்த கேள்வி ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். இதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புதிய புக் பேக் கொஸ்டினாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, தரவுகள் 12 x 28 ஆகிய தரவுகளின் சராசரி 18 எனில் எக்ஸின் மதிப்பு. அப்போ நீங்களே பார்த்தா 1 2 3 இந்த 3 நம்பரை கூட்டி 3ஆல வகுத்து தான் சராசரி 18ன்னு சொல்லிட்டான். இப்போ இதுல ஒரு நம்பரை விட்டு கேட்குறான். இந்த மாதிரி கேள்விகள் கேட்டா ரொம்ப ஈஸிங்க. நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல எத்தனை பேருக்கு 3 பேர் இருக்காங்க, அதாவது 12 x 28. கரெக்டா? புரியுதா? அப்போ முதல்ல 18 3 முறை எழுதிக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன், இதை மனசுலயே கழிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 18 சராசரி இருக்கு இல்லையா, முதல் நம்பரா கூட கழிங்க. அதாவது -12 18ல கழிச்சுக்கணும். புரியுதா? அதுக்கு அடுத்ததா இந்த 18x இருக்கு, x நம்ம கடைசியா வச்சுக்கலாம். எப்பவுமே நடுவில் எக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா நீங்க கடைசியா கொண்டு போயிடுங்க, குழப்பம் இல்லாம இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நான் 28 கழிச்சுக்கிறேன். சரிங்களா? -28 18 கூட கழிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது 3வது நம்பர் x நீங்க எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். புரியுதா? ஈஸி தானே? ரைட். இப்போ என்ன பண்ணுங்க, கழிங்க. அழகா கழிச்சுட்டு வாங்க. 18ல -12 போனா 6ன்னு கிடைக்கும். +6. கரெக்டா? ரைட். அதுக்கப்புறம் 18ல -28 போனா -8ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? சூப்பருங்க. இல்ல 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 10ன்னு கிடைக்கும். மாத்தி சொல்லிட்டு பார்த்தீங்களா? என்னங்க கணக்கு போடுறீங்க? அதாவது 18ல 28 போச்சுன்னா -10ன்னு கிடைக்கும். கரெக்டா? சூப்பர்பா. இப்போ அப்படியே கூட்டுங்க. இங்க 6ல 10 போனா -4ன்னு கிடைக்குமா? இந்த 4 x இடத்துல போட்டுருங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ இங்க பாருங்க, -4 18ல கழிச்சா எம்புட்டு கிடைக்கும்? 14ன்னு கிடைக்கும். கரெக்டா? அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ புரியுதுங்களா? நீங்க ஒன்றும் இல்லைங்க, கொடுக்குற நம்பர் எல்லாத்தையும் கழிச்சு கடைசியா கூட்டுங்க. கூட்டி வரக்கூடிய மதிப்பு பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸா இருந்தாலும் ஒரு 18ல போயிட்டு கழிச்சுக்கணும் அல்லது கூட்டிக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா? தெளிவா புரிஞ்சிருச்சா? இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், குரூப் 2 கொஸ்டினை பார்க்கலாம். சரிங்களா? புரியலனா தயவு செஞ்சு சொல்லுங்க, வேற ஏதாவது மெத்தட் பார்த்துக்கலாம். பட்டு நீங்க நார்மலா போடுறத விட இது ஈஸி. நார்மலா போட்டா இது மொத்தத்தையும் கூட்டணும், எத்தனை நம்பர் இருக்கோ அதை வகுக்கணும், பெருக்கணும், அப்படிலாம் வரும். நான் அதெல்லாம் பெருக்கலோ வகுத்தலோ கொண்டு வரல, ஜஸ்ட் கூட்டல் கழித்தல் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். கூட்டல் கழித்தல் கூட தெரியல என்னப்பா பண்றது. இங்க பாருங்க, 10வது கேள்வி 2019 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 18, 41, x, 36, 31, 24, 37, 35, 27, 36 இவற்றின் சராசரி 31 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸை நம்ம கடைசியா வச்சுக்கலாம். அந்த 31 18ல கழிக்கணும். நான் ஒரு சும்மா ஸ்டெப்பு போறேன் பாருங்க. 31 18ல கழிக்கணும். அதுக்கடுத்து 31 -41 கழிக்கணும். எக்ஸ் அப்படியே விட்டுறேன். 31 -36 கழிக்கணும். புரியுதுங்களா? 31 இந்த சராசரி எடுத்துட்டு வந்து 31 மைனஸ்ல கழிக்கணும். அவ்வளவுதான். புரியுதா? ஸோ இங்க இருக்கிற நம்பர்ஸுக்கு எல்லாத்துக்கும் மைனஸ் அப்ளை பண்ணுங்க. இதை வந்து மேல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். புரியுதா? இப்போ ஏன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்கிறதால நம்ம அப்படியே கழிச்சிட்டு வந்து ஆன்சரை மட்டும் போட்டுட்டு வரலாம். சரிங்களா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னா 31 18ல கழிங்க, +13ன்னு கிடைக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் 31 41ல கழிங்க, -10ன்னு கிடைக்கும். கரெக்டா? அதுக்கு அடுத்தது 31 எக்ஸ் இருக்கு, கடைசியா வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப 31 36ல கழிங்க, -5ன்னு கிடைக்கும். கரெக்டா? 31 31ல கழிச்சா +0ன்னு போட்டுக்கிறேன். அதையும் போட்டுங்க, குழப்பம்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ளஸ் நம்ம 0 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் 31
24ல கழிங்க. 31ல -24 போச்சுன்னா +7ன்னு கிடைக்கும். கரெக்டாக இதெல்லாம் நான் அப்படியே எழுதிட்டு வரேன். சரிங்களா? இது ப்ளஸ். இருங்க, ப்ளஸ் ஒழுங்கா வரலையே, என்னப்பா இது, இந்த நேரத்தில் தான் இப்படியா? ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது 31 37ல கழிங்க. -6ன்னு கிடைக்கும். கரெக்டா? 31 35ல கழிங்க. -4ன்னு கிடைக்கும். நான் வளைச்சி எழுதுறேன். சரிங்களா? நீங்க அப்படியே புரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்ததா 31 நம்ம 35ல கழிச்சிட்டோம். அடுத்தது 31 27ல கழிங்க. 31 27ல கழிச்சா +4ன்னு கிடைக்கும். சூப்பர். நெக்ஸ்ட் 31 36ல கழிங்க. 31 -36ன்னு போச்சுன்னா -5ன்னு கிடைக்கும். அவ்வளவுதாங்க. புரியுதா? தெளிவாகுதா? ரைட். இப்போ இந்த பிளஸ் நம்பர்ஸை மட்டும் நான் கூட்டிக்கிறேன். முதல் ஸ்டெப்பா பிளஸ் நம்பர் மட்டும் கூட்டினாங்க பாருங்க. 13 ஒரு 7 20 ஒரு 4 24. அப்போ +24ன்னு வருமா? ரைட். இப்போ மைனஸ் எல்லாத்தையும் கூட்டுங்க. மைனஸ் வந்து பாருங்க, -10 -5 -6 -4 -5. இது எல்லாத்தையும் கூட்டினா -30ன்னு கிடைக்கும். அது அப்படியே 30ன்னு எழுதிங்க. அவ்வளோதாங்க. இப்போ கழிங்க. 24ல -30 போனால் நமக்கு -6ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். இவ்வளோதான் பண்ண சொன்னேன். இது ஒரு பெரிய விஷயமா? நீங்களே சொல்லுங்க. முடிஞ்சிருச்சிங்களா? நான் ஃபைனலாக நம்ம எக்ஸோட வேல்யூக்குன்னா அதுக்கு 31 இருக்கு இல்லையா? அந்த 31ல் இந்த -6 கழிச்சிட்டா ஆன்சர். அப்போ 31ல் -6 போனால் 25. தெளிவாக ஆன்சர் சி தான் வருது. புரியுதுங்களா? இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சுங்களா? பெரிய கணக்கில் தயவு செஞ்சு புரியுதா இல்லையான்றது மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து 3வது கிளாஸே வந்துட்டோம். இப்போ போய் மறுபடியும் நான் 2வது கிளாஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா 2 சம் போட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.